ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நான் கடையில் இருந்து வாங்குகிற சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எதுவுமே சேர்க்கலை. அதே மாதிரி மைதாவும் சேர்க்கலை. இதெல்லாம் சேர்க்காமல் வீட்டிலையே ஒரு சாஸ் பண்ணி இதை எப்படி ரொம்ப சூப்பராக பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி மைதா, சுகர், ரெடிமேட் சாஸ் எல்லாம் இல்லாமல் ஹெல்த்தியான ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்காக மீடியம் சைஸில் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலிஃப்ளவரில் குட்டி குட்டி புழுக்கள் இருக்கும். அதை போக்குறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவரில் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம இந்த காலிஃப்ளவர் சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம், அது அப்புறம் ரொம்ப குக் ஆகிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இதை அப்படியே ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு இது நல்லா ஆறி இருக்கணும். அடுத்து இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு, காரத்துக்காக 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். பாருங்கள், இப்போ இந்த பதத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, மீடியம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த மாவில் சேர்த்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு 10 to 30 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடுங்க. அப்போது இந்த மசாலா உப்பெல்லாம் காலிஃப்ளவரில் நல்லா பிடிச்சிருக்கும். அடுத்து இந்த கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து 5 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்து கூடவே 5 பல் பூண்டும் சேர்த்துக்கணும். காரத்துக்காக 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் 8 வரமிளகாய் வரை எடுத்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா வேக விடணும். இது வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போயிருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து இதை நல்லா ஆற விட்டுடணும். ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த சாஸ் மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கு இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து இதை ஒரு கடாயில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் சாஸ் பதத்துக்கு வரும். அதனால தான் நம்ம வடிகட்டி எடுத்துருக்கோம். இது கெட்டியாகி வர்றது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். அடுத்து இந்த சாஸ்ல எல்லாம் ஒரு இனிப்பு சுவை இருக்கும். அந்த இனிப்பு சுவைக்காக நான் கொஞ்சம் வெல்லம் எடுத்து அதை இந்த பதத்துக்கு உருக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கெட்டியாகவே உருக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது சோயா சாஸ் மாதிரி நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போது இதுலேயும் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம இதுக்கு கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இதில் அந்த சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் டேஸ்ட் வரதுக்காக நான் கொஞ்சம் வெல்லம் சிரப் சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கொஞ்சம் தேன் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துருக்கேன். வினிகர் இருக்கிறவங்க வினிகர் கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறதால நம்ம இதை 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி இது சாஸ் பதத்துக்கு வந்திருக்கு. இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். இந்த சாஸ் ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு எப்பப்போ தேவையோ நீங்கள் அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அது நம்ம கடைகளில் வாங்குகிற சாஸ் மாதிரியே வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது காலிஃப்ளவர் நல்லா மேரினேட் ஆகியிருக்கு. இதை நம்ம ஆயிலில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்பப்போ திருப்பி விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க காலிஃப்ளவர் எல்லாமே பொரிச்சு வச்சுக்கணும்.
அடுத்து மஞ்சூரியன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அதை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் பண்ணுறதுனால நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருந்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய பூண்டு சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய இஞ்சி, 1 டீஸ்பூன் நறுக்கிய பச்சை மிளகாய். இந்த சாஸில் ஏற்கனவே காரம் இருக்கும், அதனால பச்சை மிளகாய் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு கேப்சிகமில் பாதி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இந்த வெங்காயம் கேப்சிகத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப வேக வேண்டாம், அந்த கேப்சிகம் எல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் மஞ்சூரியனுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது நல்ல கிரேவி பதத்துக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் இதை கொஞ்சம் ட்ரையாக எடுக்க போகிறேன், அதனால 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து இதையும் சேர்த்து வதக்கின அப்புறமா இதில் ஒரு இனிப்பு சுவை இருக்கும், அதுக்காக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சிரப் சேர்க்குறேன். இப்போ இந்த வெல்லம் தேவையில்லைன்னா நீங்கள் இதில் ஹனி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கரைசலையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்லா உடனே மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா இது கெட்டி ஆகிடும், அதனால் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அடுத்து இந்த மஞ்சூரியனுக்கு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் தான் சேர்க்க போகிறோம். நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் 2-3 சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நட்டு வச்சுருக்கேன். அதிலிருந்து வர்றதே நமக்கு போதும். இது ஒரு வாரத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடும், அதனால் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்லேயும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான டேஸ்டான மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நாங்கள் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட போகிறோம். இதே உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணும்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சாஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸும் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ நமக்கு கொஞ்சம் கிரேவி பதத்தில் கிடைக்கும். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக பெர்ஃபெக்டாக வரும். கடைகளில் வாங்குறத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் பண்ணும்போது. இதில் மைதா, ரெடிமேட் சாஸ் எதுவுமே சேர்க்கல, அதனால் ரொம்ப ஹெல்த்தியான இந்த மஞ்சூரியனை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.